டெல்லியில் இருக்கிறார் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். நெடுஞ்சாலை தொடர்பான கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறார். அது அந்த துறை சார்ந்த பொறுப்புகளையும் வகிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், என்னென்ன கோரிக்கைகள் தமிழ்நாடு சார்பாக வைத்திருக்கிறார்? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் டெல்லி அரசு முறை பயணம் சென்றிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய கோரிக்கைகளோடு சந்தித்திருக்கிறார். சாலை பாதுகாப்பு கொள்கைகளை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைபெறுத்தி விபத்துகளை குறைப்பது குறித்தும், முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள் தமிழ்நாடு முழுவதும் 4 வழிச்சாலைகளை 6 வழிச்சாலைகளாக விரிவாக்கம் செய்வது, 2026-27 ஆண்டுக்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளான ஒன்றிய நிதியினை விடுவிப்பது உட்பட 10 முக்கிய கோரிக்கைகளை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் வைத்திருக்கிறார். இதற்கு தமிழ்நாட்டுக்குரிய சாலை மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கான ஒன்றிய நிதியினை அதிகரித்து கொடுப்பது பற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்திய அமைச்சர் உறுதி தெரிவித்ததாக இந்த பதிவில் அவர் பதிவிட்டிருக்கிறார். பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான கோரிக்கைகளோடு மத்திய அமைச்சரை மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில அவரது அலுவலகத்தில் இன்று சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். நன்றி மணிகண்டன், கூடுதல் விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.